Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கஷ்டம் ஏதோ கொடுத்தவங்க கொடுக்கட்டும், ஏமாத்தினவங்க ஏமாத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ன வியாபாரத்துல. இந்த தொழில் என்ன விஷயத்தை கத்து கொடுத்துச்சு? இது வந்து வறுமை தான் கத்து கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாங்க? வரவங்க எல்லாருமே நல்ல ஆதரவு. என் பிள்ளைங்க கூட வராதுங்க, அவங்க வந்து எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. வர கஸ்டமர் பிள்ளைங்க. இந்த தொழிலை தொட்ட பிறகு ஆட்டோக்காரவங்க தான் அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனையே. வடை வந்துகிட்டு இருக்கு, சுத்தி நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியே வண்டியை வந்து தள்ளிட்டாங்க. ஏன் போடக்கூடாதுன்னு தான். போடவே கூடாது, நீங்க இங்க இருக்கவே கூடாது. பணம் முக்கியமா, மனுஷங்க முக்கியமா? ரெண்டுமே முக்கியம்தான்பா. பணம் இருந்தாதான் மதிப்பாங்க. இந்த கடையை தொட்டு பிறகு நல்லா வருமானம் 10 ரூபாய் வந்த பிறகு சொந்த பந்தம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வராங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? தேன்மொழி. எவ்வளவு வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? நாங்க 15 வருஷமா வச்சிருக்கோம். சொந்த ஊரு? அரியலூர். எப்ப வந்தீங்க இங்க சென்னைக்கு? நாங்க வந்து 14 வருஷம் ஆகும். 14 வருஷம் ஆகுது. எதுக்காக சென்னை வந்தீங்க முத? சும்மா பழைக்கலான்னு தான் வந்தோம். இங்க என்ன கடை ஆரம்பத்துல ஆரம்பிச்சீங்க? இல்ல, கடைலாம் ஆரம்பிக்கல. சும்மா அவர் மட்டும் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போவாரு, நான் வீட்டுல தான் இருப்பேன். 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. அவங்க ஸ்கூல்ல விடுறதுக்கு அழைக்கிறதுக்கு தான் நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து யாரோ ஒரு தம்பி இவரு வேலைக்கு வந்தாரு, அந்த தம்பி தான் அந்த கடையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்தாங்க பணத்தை வாங்கிட்டு, 20,000 கொடுத்து வாங்கினாங்க. ஓ சரி. அதுக்கு பிறகு கோயிலுக்கிட்ட போட்டோம். அங்கிருந்து இந்த ஆட்டோக்காரங்க பிரச்சனை, அதால இங்க வந்தோம். கொரோனாவில இருந்து இங்க தான் போடுறீங்க. ஓகே, இப்போ ஒரு தொழில் இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம கைக்கு வந்திருக்கு. இந்த தொழில் எப்படி கத்துக்கிட்டீங்க? இதுலயும் சிக்கல் நிறைய இருக்கு. இவங்க எப்பயுமே போண்டா பச்சி போடுறவங்க, நான் வீட்டுல தான் இருப்பேன். எனக்கு வியாபாரம் பண்ணவும் தெரியாது. கஷ்டம் ஏதோ கொடுத்தவங்க கொடுக்கட்டும், ஏமாத்தினவங்க ஏமாத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ன வியாபாரத்துல. நிக்க நல்லா புரிஞ்சுக்கிச்சு. என்ன கணக்கு போட வர எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. எவ்வளவுக்கு ஆரம்பிச்சீங்க? ஆரம்பத்துல இதோட 650 ரூபாய் அவ்வளவுதான் நிக்கும். 2 பேருக்கும் ஆளுக்கு 250, 200, 150 இப்படிதான் நிக்கும். இப்ப அப்படியே பரவாயில்ல. 2 பேரும் பிரிச்சுப்பீங்க. 650 ரூபாய் அது மாதிரி கணக்கு பண்ணிடுவோம். கணக்கு பண்ணிடுவீங்க. சரிம்மா, இந்த தொழில் என்ன விஷயத்த கத்து கொடுத்துச்சு? இது வந்து வறுமை தான் கத்து கொடுத்துச்சு. கஷ்டம். தம்பி கடை வச்சிருக்கான், சொந்த பந்தம், மாமனார் நல்ல நிலப்பழத்தோட இருந்தாங்க. யாருமே எங்களை கண்டுக்கிறது கிடையாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சு பிடிச்சி சென்னைக்கு அப்படிதான் வந்தோம். வா அங்கன்னா போயிட்டு நல்லா இருக்கலாம், வா வீட்டு வேலைக்கு போகலாம், அப்படி கஷ்டத்துல தான்ப்பா இருந்து வந்தோம். வீட்டு வேலைக்கும் போனேன், பசங்களை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வீட்டு வேலைக்கும் போயிடுவேன். அந்த மாதிரி இருந்து தான் இப்போ இதை ஆரம்பிச்சு. பாப்பா படிக்கிறா, 2 பசங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சண்டை போட்டு ஊர்ல இருந்து இங்க வந்தீங்க. ஆமா. அந்த வைராகியம் எப்ப நீங்க ஜெயிச்சதா உணர்ந்தீங்க? நம்ம ஊர்ல இருந்து அப்படி வந்தோம், எப்ப ஜெயிச்சதா உணர்ந்தீங்க? இந்த கடை சொந்தமா ஒரு தொழில் பண்ண பிறகுதான்ப்பா. அப்பதான் நான் யாரையும் போய் 10 ரூபாய் கேட்க மாட்டேன். 2 பசங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு நாங்களே சும்மா இருந்த நாள்லாம் உண்டு, சாப்பிடாம இருந்திருக்கோம். ஆனா இப்ப அந்த கடையை நாங்க என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து நாங்க நல்லா தான் இருக்கோம். எப்போதுமே வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது புரிதல் இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா குடும்பம் வேற, தொழில் வேற. எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தீங்க? அது எனக்கு நான் படுத்திருந்தாலும் அவர் எழுந்து டீ போடுவாரு. அவருக்கு முடியலன்னா நான் செஞ்சிருவேன், எனக்கு முடியலன்னா அவரு செஞ்சிருவேன். யாரையும் விட மாட்டோம், நாங்க 2 பேரும் தான். ஓகே, எவ்வளவு நேரம் நிப்பீங்க ஒரு நாளைக்கு 2 பேரும்? அவ்வளவு நேரமும் நிக்கிறேன்ப்பா. 2:30க்கு வந்து நின்னா 9 வரலையும் நின்றுட்டு தான் இருக்கு. அதுக்கு மேல இப்பதான் வலிக்குது, கை கால்லாம் போய் உக்காந்தோம்னா ரொம்ப வலிக்குது.
இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க படபடனுக்கு அம்மா 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 வாங்க உங்க கைவரிசையை காட்டுங்கம்பாங்க. அவரு போட 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 நான் கட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, ஆதரவா இருந்தாங்க மக்கள்? அவங்க வரவங்க எல்லாருமே நல்ல ஆதரவு. என் பிள்ளைங்க கூட வராதுங்க, அவங்க வந்து எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. வர கஸ்டமர் பிள்ளைங்க அக்கா அக்கா நீங்க உட்காருங்க நான் கட்டிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நல்லா தான் பாத்துக்கிறாங்க. இந்த ஏரியா மக்கள் எல்லாம் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. உங்க ஒரு கேள்வி, நீங்க வந்து பல பிரச்சனைகள் நடுவில் தான் சென்னை வந்தீங்க. மனிதர்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க? நம்ம சொந்த பந்தத்தை மீறி இந்த மனுஷங்க கொடுத்த விஷயம்னா என்ன? இந்த தொழிலை தொட்ட பிறகு ஆட்டோக்காரவங்க தான் அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனையே. வடை வந்துகிட்டு இருக்கு, சுத்தி நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியே வண்டியை வந்து தள்ளிட்டாங்க. ஏன் போடக்கூடாதுன்னு தான் அந்த கோயிலுக்கு எதிரில் போட்டுருங்க. போடவே கூடாது, நீங்க இங்க இருக்கவே கூடாது, அப்படியே நவத்தி கொண்டாந்து விட்டாங்க. ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, எனக்குலாம் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா இவரு தான் வா நம்ம ஏதோ வேலை செஞ்சு கூட பழச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பக்கத்துல ஒரு இடத்துல போட சொன்னாங்க, அங்க போட்டோம். அங்க ஒரு அந்த வீட்டுக்காரர் ஹவுஸ் ஓனர் தொல்லை. இப்போ இங்க வந்துட்டோம்பா, 4-5 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே பிரச்சனை பண்ணாலும் கடவுள் அதுக்குரிய ஆதரவு கொடுக்குறாரு. ஓகே, பசங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறீங்க? பசங்களுக்கு வந்து எங்க கஷ்டத்தை தான் சொல்லி வளர்க்குறோம். பெரிய பையன் வந்து ஆட்டோ ஓட்டுறான், அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான். சின்ன பையன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவங்க கஷ்டத்தை பார்த்துக்கிறான். எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இதில் வரதை வச்சு தான் பாப்பாவை படிக்க வைக்கிறோம். ஏசிஎஸ்ல படிக்கிறா, ஃபிசியோதெரப்பி படிக்கிறா. 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் போகிறா. ஒரு பேனா கூட அவங்க வாங்கி தந்தது கிடையாது. எங்களுக்கு சமைச்சு கொடுக்கவோ துணி துவைச்சு போடவோ அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நாங்கள் 2 பேரும் பார்த்தோம். பணம் முக்கியமா, மனுஷங்க முக்கியமா? 2மே முக்கியம்தான்பா. பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. இந்த கடையை தொட்டு பிறகு நல்லா வருமானம் 10 ரூபா வந்த பிறகு சொந்த பந்தம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வராங்க. அதுக்கு முன்னாடி கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது. நம்ம பேசாம கடை அப்படி நடக்கும், நம்ம பேசாம. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும், நம்ம கஷ்டப்பட்டா நம்ம நல்லா இருக்கலாம், மதிப்பாங்க, அப்படிதான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ 2 பேருக்கு சண்டை, வியாபாரம் தப்ப, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இதை வந்து ஒரு வித்தியாசமா எங்களை பாக்குறாங்க. நாங்க ஒரு நாளும் இந்த இடத்துலயும் சரி வீட்லயும் சரி நாங்க கல்யாணம் முடிச்சு சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. 3 பசங்க கல்யாணம், பாப்பா படிக்க வைக்கிறோம், 2 பசங்களும் கல்யாணம் முடிச்சிட்டோம். இன்ன வரையிலும் நாங்க அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுக்கவே மாட்டோம். அதான் இந்த இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அந்த எந்த விதத்துல அண்ணன் பொறுமைசாலி? எல்லாத்துலயும் நான் திட்டினா அவர் பொறுத்து போயிடுவேன். அது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்கக்கா? ஏன்னா ரொம்ப முக்கியமா நினைப்பேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பசங்களே அப்பா அம்மாவை பார்த்து நம்ம பழகிக்கணும்பாங்க. அம்மா அப்பா மாரி இருந்தா சண்டை வராதுன்னு சொல்லுவாங்க. எங்க சொந்த பந்தம் எல்லாருமே சண்டைன்னு எங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டாங்க. நீங்களா சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த தொழில் இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள் இந்த தொழிலை விடணும் அப்படின்னு சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வேண்டாம், நம்ம ரெஸ்ட் எடுப்போம். எங்களால முடியும். கொஞ்சம் நிலம் வச்சிருக்கோம், நாங்க பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இது முடியலன்னு சொன்னா அந்த நிலத்தை போய் பயன்படுத்தி நம்ம இருக்கலாம். வீடு அங்க ஒண்ணு இருக்கு ஊர்ல, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தண்ணி கிண்ணி பாத்ரூம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளால முடியாதப்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணாம், நம்ம அங்கேயே போயிடலாம், அப்படிதான் முடியும். ரொம்ப நன்றி. நன்றி.